ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. தமிழ்நாடு பூரா பத்தி எரியுது. டாஸ்மார்க் பிரச்சனை, 1000 கோடி ஊழல். அதில் இவ்வளோ 1000 கோடி ஊழல் நடந்திருக்குது. அப்போ அந்த அமைச்சர் பதவி விலகணும். முதலமைச்சர் குற்றவாளி ஆகிறாரு. நேரடி கைக்கூலியாக இருக்கக்கூடிய விஜய் திமுகவிட்ட சொல்லி அந்த அறிக்கை விடுறாங்க. ஒரு விளம்பரத்துக்காக வெளியில் வருவீங்க, ஒரு நடிகைக்காக வெளியில் வருவீங்க. இதை தவிர இந்த அரசியல் கட்சி இந்த 2 வருஷத்துக்கு என்ன கிழிச்சதுன்னு கேட்குறாங்க. ஒரு 150 ரூபா இருக்கக்கூடிய ஒரு சரக்கு வாங்கினா 10 ரூபா அதிகம். கண்ணு முன்னாடி தெரியுது. ஜிபேயில் வாங்குறா சார். அப்பா கடை, சாராய கடை வாங்க குடிக்கலான்னு போஸ்ட் விட்டுறோம். என்ன தப்பு இருக்கு? அவர் சொன்னார்ல, சட்டம் ஒழுங்கு சூப்பர் அப்படின்னார்ல. யார் அந்த சாரை கண்டுபிடிச்சிருக்காங்க இது வரைக்கும்? காவல்துறையுடைய இன்னைக்கு வேலை என்ன தெரியுமா? டாஸ்மார்க் கடையை பாதுகாக்கணும். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அண்ணாமலை அவருடைய பேரை சொல்லனா இன்னைக்கு இங்கே அரசியலே கிடையாது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஐடி விங் மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கர் சார். வணக்கம். வணக்கம் பிரதர். சமீபத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள் விஜய் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். ஸோ இதற்கு எதிர்த்தரப்புலனா தாவேக்கா தொண்டர்களும் சமூக வலைதளங்களில் நிறைய விமர்சிக்கப்பட்டதை பார்க்க முடியுது. ஸோ இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை விஜய் நோக்கி வைக்கணுமா? அப்படி ஒன்றும் கடுமையாலாம் விமர்சிக்கலை. என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு பூரா பத்தி எரியுது. டாஸ்மார்க் பிரச்சனை, 1000 கோடி ஊழல். அப்போது தாலி, ஏழை பெண்களுடைய தாலி அறுக்கக்கூடிய அந்த டாஸ்மார்க் வேணுமா வேண்டாமா? அதில் இவ்வளோ 1000 கோடி ஊழல் நடந்திருக்குது. அப்போ அந்த அமைச்சர் பதவி விலகணும். முதலமைச்சர் குற்றவாளி ஆகிறாரு. அதுக்கு அதை நம்ம மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துறதுக்கும் இவங்களை பதவி விலக சொல்லியும் பாஜக மாநில அளவில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். தலைவர் அண்ணாமலை அவர்கள் அரெஸ்ட் ஆகிறார். அதே மாதிரி தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் நிறைய தொண்டர்கள் அரெஸ்ட் ஆகிறாங்க. தலைவர் அண்ணாமலை அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் மக்கள், அதாவது பொதுமக்களே டாஸ்மார்க் கடை இழுத்து மூடுற அளவுக்கு சம்பவம் அங்கே தமிழகத்தில் அந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்போது மக்கள்கிட்ட இது போய் சேர்ந்துருக்கு. இதுங்களா, அந்த போராட்டம் பாஜக எடுத்து இந்த முன்னெடுப்பு மக்கள் பெருமளவில் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதே விவகாரத்தை தான் அவங்க குறிப்பிட்டு கேட்குறாங்க. உங்கள் கீழே தான் ஐடி வருது, அமலாக்கத்துறை வருது. ஸோ நீங்களே நடவடிக்கை எடுக்கலாமே துரிதமாக. ஏன் நீங்கள் இங்கே உட்காந்துட்டு போராட்டம் நடத்துறீங்க? அதுதான் சொல்கிறேன் நான். இப்போது இது மக்கள்கிட்ட போய் சேருது. மக்கள் இந்த அரசாங்கம் இது 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. 1000 கோடிங்கிறது கம்மி. 1 லட்சம் 2 லட்சம் கோடிக்கு மேலே பண்ணியிருப்பாங்க. இதில் 1000 கோடி ஐடி சொன்னது, அதாவது இடி சொன்னது 1000 கோடி. இது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிருக்கு. உடனே திமுக காரன் பார்க்குறான், என்னடா இது பெரிய அளவில் பூதாகரமாக கிளம்புதேன்னு. அவங்களுடைய நேரடி கைக்கூலியாக இருக்கக்கூடிய விஜய் திமுகவிட்ட சொல்லி அந்த அறிக்கை விடுறாங்க. இப்போ என்ன கெட்டு போச்சுன்னு அந்த அறிக்கை வர வேண்டிய அவசியம் என்ன? இப்போது நீங்கள் ஒன்றும் இல்லை, அறிவாலயத்தில் கக்கூசில் அடப்பெடுக்கக்கூடிய திருமாவளவனே பாராட்டுறாரு. இதையே பரவாயில்ல, இந்த டாஸ்மார்க்கு இந்த போராட்டம் நல்லதுங்கிறார், பாராட்டப்பட வேண்டியதுங்கிறார். உங்களுக்கு என்னன்னு கேட்குறேன் நான். நீங்கள் மூடிட்டு இருக்க வேண்டியதுன்னு உங்களுக்கு என்ன தேவை இப்போ வேண்டி கிடக்குது? அறிக்கை விட வேண்டிய அவசியம். நீங்கள் ஒன்று அந்த மக்களுக்காக நிற்கணும். நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் உட்காந்துக்கிறீங்க, கொரோனா காலம் மாதிரி உட்காந்துக்கிறீங்க. அந்த மக்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் வெளியில் வர மாட்டீங்க. ஒரு விளம்பரத்துக்காக வெளியில் வருவீங்க, ஒரு நடிகைக்காக வெளியில் வருவீங்க. இதை தவிர இந்த அரசியல் கட்சி இந்த 2 வருஷத்தில் என்ன கிழிச்சதுன்னு கேட்குறேன் நான். என்ன அவசியம் அந்த அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அன்னைக்கு பாஜகவா திமுகவான்னு மக்கள்கிட்ட ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. இதை பார்த்து காண்டாயி திமுககாரன் கிளப்பி விட்றான். அவங்களோட கைக்கூலியவங்க. டிவிகேங்கிறது கட்சி திமுகவுடைய கூட்டணி கட்சி. அதாவது திமுகவுடைய நம்ம சொல்கிறோம் இல்லையா, துணை அமைப்புன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏ டீம் பி டீமெல்லாம் இல்லை, திமுகவே தான் அவங்க. உடனே அவர் அறிக்கை. அப்படி என்ன அவசியம்னு கேட்குறேன் நான். நீங்கள் ஒன்றும் பாராட்ட வேண்டாம், மூடிட்டு இருங்க. மக்கள் பிரச்சனை பேசுகிறோம்ல, நீங்கள் என்ன மக்கள் பிரச்சனை பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். அந்த இடத்துல பாஜக திமுகவுடைய பி டீம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்குறேன். மக்களுக்காக எல்லா போராட்டம் நாங்கள் முன்னெடுத்துக்கிறோம். அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் போராட்டத்துக்கு தலைவர் தானே போய் நின்று அதை க்ளோஸ் பண்ணி கொடுத்தாரு. அப்போ எங்கே போனீங்க நீங்கள்?
இல்ல அமலாக்கத்துறையிட்ட அதிகாரம் இருக்கு, எவிடன்ஸ் இருந்தா நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, எதுக்கு இங்க நீங்க நாடகம் மாறீங்க அது அப்படிங்கிறது வந்து ஒரு அமைப்பு சார். இடிங்கிறது ஒரு அமைப்பு, தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு நடவடிக்கை எடுப்பாங்க, எடுக்க மாட்டேன்னு யார் சொன்னா? இப்போ அது பிரச்சனை இல்லை. 1000 கோடி ஊழல் பண்ண முதலமைச்சர், முதல் குற்றவாளி முதலமைச்சர், 2வது குற்றவாளி செந்தில் பாலாஜி, பதவி விலங்குங்க நான் கேட்குறோம். இல்ல இப்படி போற போக்குல சொல்லிட்டு போயிட முடியாதுல்ல. முதல் குற்றவாளி 1000 கோடி நடந்திருக்கா இல்லையா? இல்ல ED கன்விக்ஷன் ரேட்டே கம்மி தானே. ED உடைய அறிக்கையில் 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு. இன்னைக்கு சார் நேராக டாஸ்மார்க் போய் ஒரு 150 ரூபா இருக்கக்கூடிய ஒரு சரக்கு வாங்கினா 10 ரூபா அதிகம். கண்ணு முன்னாடி தெரியுது. ஜிபேல வாங்குறா சார், 150 ரூபா எம்ஆர்பி இருந்தால் 160 ரூபா ஜிபே வாங்குறாங்க. இதுக்கு கைப்புண்ணுக்கு எதுக்கு சார் கண்ணாடி? மக்கள் இன்னைக்கு ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு அப்பா கடைன்னு நாங்கள்லாம் போஸ்ட் விட்றோம் சார். சரிங்களா? எங்கள் மாநிலத்தோட அண்ணாமலை அவர்கள் இல்ல இது மிக தெளிவாக சொல்லுங்கள். ஒரு சிஎம், ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரை போயிட்டு போட்டோவை கொண்டு போய் டாஸ்மாக்ல ஓட்டுறது சரியா இருக்கு? எங்கே ஓட்டுறோம்? டாஸ்மாக்ல. அது யாரோட நிறுவனம் சொல்லுங்க? யாரோட நிறுவனம்? தமிழக அரசு தான். அப்புறம் தமிழக அரசுடைய எல்லா நிறுவனத்திலையும் அவருடைய போட்டோ இருக்குல்ல, அவருடைய போட்டோ, அவங்க அப்பா போட்டோ இருக்குல்ல. இது அரசாங்கம் நடத்தக்கூடிய நிறுவனம் தானே. அங்கிருந்தா என்ன தப்புன்னு கேட்குறேன். அப்பா கடை, சாராய கடை, வாங்க குடிக்கலான்னு போஸ்ட் விட்டுறோம், என்ன தப்பு இருக்குது? அவர் தான் நடத்துகிறாரு, அரசாங்கம் தான் நடத்துது. அரசாங்க கடையில் சிஎம் உடைய போட்டோ இருக்குல்ல, என்ன தப்பு? இல்லை இதற்கு முன்னாடி இந்த மாதிரி நடைமுறைலாம் கிடையாதுல்ல. இப்போ புதுசாக ஓட்டும் போது அப்போ நீங்கள் எதையோ ஒன்று செய்ய தூண்டுறீங்க அப்படின்னு தானே அர்த்தம் சார். நாங்கள் வந்து சார் எதையும் தூண்டலை. நாங்கள் அனைத்து அரசு அலுவலகங்கள்லையும் சிஎம் போட்டோ இருக்குது. இங்கேயே சிஎம் போட்டோ இல்லைன்னு கேட்குறேன் நாங்கள். சார் மோடி அவர்கள் தான் ரேஷன் கடையில் 20 கிலோ அரிசி தர்றாரு சார், எல்லா குடும்பத்துக்கும் அவர் தான் தர்றாரு. ஆனால் மோடி படம் வைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நல்லது பண்ணுறவருடைய ஃபோட்டோ மாற்றுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் கெட்டது பண்ணிட்டு இருக்கிறார், தமிழக மக்களை குடிக்கு அடிமையாக்கிட்டு இருக்கிறார், இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த சக்தியை சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறார். அரசாங்கம் நடத்திட்டு இருக்குது டாஸ்மாக் கடை, அரசாங்கம் மக்களை குடிகாரனாக்கிட்டு இருக்குது. அரசு நிறுவனத்தில், எல்லா அரசு நிறுவனத்துலேயும் அவர் ஃபோட்டோ இருக்குது, எல்லா இடத்துலையும் ஸ்டிக்கர் ஒட்டுறாருல. அந்த ஸ்டிக்கரை நாங்கள் இந்த தடவை எடுத்துருக்குறோம். டாஸ்மாக் கடையில் அரசு நிறுவனத்தில் ஸ்டிக்கர் ஒட்டுறோம், அப்பா கடை வாங்க குடிக்கலான்னு ஒட்டுறோம். ஓகே, இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னை டெய்லி மீடியாவில் காட்டிக்கணும், தன்னை பேச்சு பொருளாக்கணும் அப்படிங்கிறக்காகவே இந்த மாதிரி நியூஸ் அறிக்கையெல்லாம் விடுறாரோ, இந்த மாதிரி போராட்டங்கள் அறிக்கையெல்லாம்? சார் அண்ணாமலை அவர்கள் வந்து 3 மாதம் லண்டன் போயிட்டார், சரிங்களா? அப்போ இங்கே அன்னைக்கும் அவர் தான் இங்கே பேச்சு பொருள். எப்போ வருவார் மாற்றப்படுவாரா அண்ணாமலை, அவர் தான் பேச்சு பொருளாக இருந்தார். இன்றைக்கி சார் சோகால்டு மீடியான்னு பேசிக்கக்கூடிய திமுக மீடியாக்களே அண்ணாமலை அவர்கள் பேரை சொல்லனா பொழப்பு நடத்த முடியாது, சோறு கிடைக்காது. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது தமிழ்நாடு. அண்ணாமலை அவருடைய பேரை சொல்லனா இன்றைக்கி இங்கே அரசியலே கிடையாது, அவர் விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, இப்போ இல்லை அன்னைக்கு மட்டும்தான் அந்த போராட்டம் நடத்துனீங்க, அடுத்து தொடர்ச்சியாக ஒரு அறிக்கையோ அதை பற்றி எதையுமே பேசல சார். இன்றைக்கி அறிக்கை வந்திருக்கு பாருங்கள் சார். அவர் அன்னைக்கே ஒரு பேட்டி கொடுத்தார் சார் வெளியில் வந்து. இன்றைக்கி நைட்டிலிருந்து அதாவது இன்றைக்கி நைட்டு வந்து தூங்கிருங்க நல்லா, ஆனால் நாளையிலிருந்து நீங்கள் தூங்க மாட்டீங்கன்னு சொன்னார். செஞ்சுருக்கிறோமா இல்லையா சார்? ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டில் சார் ஒரு சாராய கடைக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்த அரசை பார்த்துருக்குறீங்களா? தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. திராவிட மாடல் அரசாங்கம் எல்லா டாஸ்மாக் கடை வாசல்லையும் போலீஸை போட்டு நிப்பாட்டியிருக்காங்க. எதுக்காக? நாங்கள் கொண்டு போய் முதல்வருடைய ஃபோட்டோ மாட்டுறதுக்காக. புரியுதுங்களா? இப்படி ஒரு கேவலமான ஒரு அரசாங்கத்தை பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரா? எந்த காவல்துறையாவது தூங்க முடிஞ்சது? அன்றைக்கி கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? தப்பு கிடையாது, அரசாங்க உடைய ஒரு நிறுவனம் தான் அது, அதில் முதலமைச்சர் ஃபோட்டோ இருக்குல்ல, என்ன தப்பு இருக்குது? இதில் எங்கே சட்டம் ஒழுங்கு பாதிக்குது அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டுருக்கார். அதாவது நாளைக்கு வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக எல்லா தலைவரும் இங்கே வர்றாங்க இல்லையா? அதாவது இந்தி கூட்டணி உண்டான அனைத்து தலைவரும் இங்கே வர்றாங்க இல்லையா? அவங்க வரும்போது நம்மளுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொன்னேன், மேகதாது அணை கட்டியே தீர்வேன்னு சொன்னேன், தமிழின துரோகி சிவகுமார் அவர்களுக்கு நம்ம கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த சிவகுமாரோடைய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகி ஆகணும். இன்னைக்கு அறிக்கை வந்திருக்கு சார். மக்களுக்காக ஒரு பிரச்சனைனா அடுத்த செகண்ட் வந்து நிற்கக்கூடிய தலைவர் அண்ணாமலை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேற யாரை சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பு பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் தமிழக பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன சார்? சார் அதை பற்றி ஒன்றும் யாரும் பேசவே ஆரம்பிக்கல, சரிங்களா? எங்களுடைய நிலைப்பாடை எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டார். இப்போ இருக்கிற இந்த 39ல் 1 கூட குறையாது, அதிகமாகுமே தவிர குறையாது.
சார் ஒரு இல்ல எப்படி குறையாதுன்னு சொல்றீங்க அப்படிங்கறதான் கேள்வியா இருக்கு. பாராளுமன்றத்தில் ஏற்கனவே இருந்த இடம் 543 சரிங்களா. இப்போ இருக்கிற இடம் வந்து 800க்கு மேற்பட்ட சீட் இருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆகுமா குறையும்? இல்ல இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆகும்ல. அடிப்படையில நம்ம கணக்கெடுத்து யாரு சொன்னான்னு கேக்குறேன். உங்ககிட்ட யாரு சொன்னா? மக்கள் தொகை அடிப்படையில யாரு சொன்னான்னு கேக்குறேன். இல்ல சென்சஸ்க்கு அப்புறம் தான் அதிகாரப்பூர்வமா யாரா சொல்லியிருக்காங்களா? இல்ல அதே கேள்வி அவங்களும் வைக்கிறாங்க. ஏன்னா நீங்களும் ப்ரோ டேட்டான்றீங்க. என்ன ப்ரோ டேட்டா வச்சு நீங்க அப்போ அது மாத்தீங்க? வரும்போது பார்க்கலாம் சார். இன்னும் அதை பத்தி பேசவே ஆரம்பிக்கலையே. மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்களா? சொல்லுங்க, மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்களா? அப்புறம் சொல்லாமே ஏன் குதிக்கிறீங்க? எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னா ஏன் குதிக்கிறீங்க? அவர் சொல்றாரு இன்னைக்கு வந்து ஒரு மீம்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டிருக்காரு இல்லையா சிஎம், அதில் போட்டிருக்காரு, வீடியோ போட்டிருக்காரு சார். அதான் சார் அவர் மீம்ஸ் கிரியேட்டர் ஆகிட்டார். அவர் எல்லாம் உங்களுக்கெல்லாம் போட்டியாக வந்து நிற்கிறாரு. எப்போ அதாவது எவ்வளோ லைக்ஸ் வருது, எவ்வளோ ரீட்வீட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த மீம்ஸ் கிரியேட்டர் இன்னைக்கு போட்டிருக்காரு 2026 வந்தே தீருங்கிறார். யார் சொன்னான்னு கேட்குறாரு. 2026 வரும்னு இவர்கிட்ட யார் சொன்னா? அதுவும் இங்கே நான் 39 தொகுதி கம்மியாக வரும்னு யார் சொன்னா? யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி வந்துரு நீங்கள் போராட்டம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? மோடி சொன்னாரா? மோடி சொன்னாரா? அமித்ஷா சொன்னாரா? யாருமே சொல்லாமல் எப்படி சார் 543 இடங்கள் ஏற்கனவே இருந்தது. அந்த பாராளுமன்றத்தை விட பெரிய பாராளுமன்றம் நான் கட்டி வச்சிருக்கிறோம் சரிங்களா. அப்போது 800க்கு மேற்பட்ட எம்பிக்கள் உட்கார்ற மாதிரி அங்கே இருக்கை போட்டிருக்கிறாங்க. அப்போது இன்க்ரீஸ் தான் ஆகுமா தவிர குறையாது. இங்கே 40ங்கிறது 45 ஆகலாம், 50 ஆகலாம். அது வரும்போது தானே சார் தெரியும். வர்றதுக்கு முன்னாடியே தைன்னு குதிச்சா என்ன அர்த்தம் சார்? இவங்களுடைய இந்த போராட்டங்கள் எல்லாமே இவங்களுடைய ஊழலை மறைப்பதற்காக தான். நீங்கள் பாருங்கள், மும்மொழி கொள்கை கொண்டு வந்தாங்க, அது புஸ்வானமாகி போச்சு. ஏன்னா இவங்க நடத்தக்கூடிய எல்லா பள்ளிகளிலுமே அந்த இந்தி வந்து ஒரு பாடமாகவே வச்சுருக்காங்க. சமஸ்கிருதம் ஒரு பாடமாக வச்சுருக்காங்க. அன்பில் மகேஷ் பொய்யா சார் பிரைவேட் ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்குதா அமெரிக்காவில் இருக்கா சார்? தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தமிழ் மீடியங்களில் தமிழ் தானே முதல் மொழி கல்வியாக இருக்குது. இன்றைக்கும் முதல் மொழி கல்வியாக தமிழ் தான் இங்கே இருக்குது. யாரும் இல்லைங்களா? ஆனால் ப்ரைவேட்டில் தமிழ் இருக்கான்னு கேட்குறேன் நான். இருக்கா? கலாநிதி வீராசாமி நடத்தக்கூடிய மெட்ரிக் பள்ளி சார், அது சென்னை பப்ளிக் ஸ்கூல். அது அந்த ஸ்கூலில் தமிழ் கிடையாது. நீங்கள் சன்சைன் இந்த வேளச்சேரியில் இருக்கக்கூடிய சன்சைன் ஸ்கூலில் தமிழில் பேசுனீங்கன்னா 2000 ரூபா ஃபைன் சார். யார் நடத்துகிற அந்த ஸ்கூலை? ஸ்டாலின் அவர்களுடைய பொண்ணு தான் நடத்துறாங்க. செந்தாமரை அவர்கள் தான் நடத்துறாங்க. அவங்க செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாருன்னா, வணிகத்தையும் நீங்க அரசியலையும் ஒற்றுமைப்படுத்தாதீங்கன்றாங்க சார். அப்போ நீங்க வந்து தரமான கல்வி வேணும்னா நீங்க வந்து தனியார்ல போய் படிங்கிறீங்க. நீங்க முட்டாளாக்கணும், போஸ்ட் ஓட்டணும், கூஜா தூக்கணும், இன்பநிதி உதயநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு இந்த தற்கூறிகள்லாம் வாழ்க வாழ்கான்னு கோஷம் போடுறது இருந்தால் அரசாங்க பள்ளியில் படிக்கணுங்கிறீங்க. அப்போ ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, இதுதான் உங்கள் சமூக நீதியா சார்? சொல்லுங்கள். எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலையார் அதான் மிக தெளிவாக சொல்கிறார். இந்த கொள்கை, இந்த பாகுபாடை நாங்கள் சுக்குநூறாக உடச்சி காட்டுவோங்கிறார். இல்லை, நீங்கள் அந்த மும்மொழி கொள்கை விஷயத்திலேயே ஹிந்தி திணிப்பை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஹிந்தியை நாங்கள் ஹிந்தி திணிப்புங்கிறது இல்லை. 3வது மொழியை நீங்கள் வேறு என்னத்தை எடுக்க விடுவீங்க? அதான் சார் 15 மொழி வச்சுருக்கிறோம். அந்த 15 மொழியில் கற்றுக்குங்கிறோம். ஹிந்தி திணிப்புங்கிறது இங்கே இருக்கக்கூடிய சன்சைன் ஸ்கூலில் இருக்குது. ஆனால் எங்களுடைய தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ் திணிப்பு இருக்குது. 5வது வரைக்கும் நீங்கள் தமிழில் தான் படித்தாகணும். புரியுங்களா? ஹிந்தியில் படிக்க சொல்லுவோம் நாங்கள். தமிழில் படிங்க. 5வது வரைக்கும் அனைத்து பாடங்களையும் தமிழில் படிங்கிறோம். இங்கே தமிழ் திணிப்பு இருக்கா, ஹிந்தி திணிப்பு இருக்கா சார்? எங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கையில் தமிழை திணிக்கிறோம், உன்னுடைய தாய்மொழியில் படிங்கிறோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ தமிழில் படிக்காத, நீ நல்ல கல்வி வேணும்னா ப்ரைவேட்டில் போய் படிங்கிறாங்க. எங்களுடைய தேசிய கல்விக் கொள்கை அனைவருக்கும் சமமானது. ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசமும் இருக்காது. எல்லாத்தையும் முன்னேற்ற பார்க்குறோம். ஆனால் இவங்களுக்கு இன்றைக்கி இந்த பசை போட்டு இந்த போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஆள் வேணும். அதனால இவங்க கொத்தடிப்பியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ இந்த கையெழுத்து இயக்கம் முன்னெடுத்து போகிறதுலே நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த ஸ்கூல் பசங்கிட்ட போயிட்டு பிஸ்கட் கொடுத்து நீங்கள் கையெழுத்து வாங்குறீங்க, இப்படிலாம் குற்றச்சாட்டுலாம் இருக்குல்ல சார்? நாங்கள் 20 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்க. அந்த 20 லட்சம் கையெழுத்துமே வந்து ஸ்கூல் பசங்கிட்ட பாதி பேட்ட வாங்குறீங்க, யாருக்கு என்னன்னே தெரியாத விஷயங்கள்ட்ட வாங்குறீங்க. அப்படி இல்லை சார். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பையன் இருக்கிறான்னு, குழந்தை பையன் இருக்கிறான்னு வச்சுங்க, அவனுக்கு ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும். அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய பையன் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த பையனை பார்த்தா கொஞ்சம் ஏக்கம் இருக்கும். ஏன்னா 2 பேர் ஒரே இடத்துல நின்று பேச விட்டிங்கன்னா அவனுடைய ப்ரைவேட்டில் படிக்கக்கூடிய பையனுடைய அந்த கல்வித்தரம் வந்து உயர்ந்திருக்கும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வணிகம் சொன்னாங்க இல்லையா, அந்த வணிகம் வந்து அந்த பணம் வந்து அவனை உயர்த்தி காட்டும். அவனுடைய மொழி அறிவு எல்லாமே அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே 50,000 பேர் தமிழ்லேயே ஃபெயில் ஆகிருக்கிறான் சார். புரியுதுங்களா? அவனுடைய கல்வி எப்படி இருக்கும், தரம் எப்படி இருக்கும், அவன் எப்படி சார் போராடுவான்? அவனுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், நம்ம என்னைக்காவது இந்த மாதிரி படிக்க மாட்டோமான்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் கொண்டு வந்த கல்விக் கொள்கையில் இந்த பாகுபாடு இருக்காது.
இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்லிமெண்ட்டத்தில் பேசும்போது திமுக எம்பிக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே உள்ள அமைச்சர்கள்ல எத்தனை அமைச்சர்களுடைய பிள்ளைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குது, மும்மொழி கல்விக்குள்ளேயே படிக்குது, அதே எல்லாரும் கேள்வி ஃபாரின்ல தானே படிக்கிறீங்க. அதே கேள்வி தான் சார் திமுக கிட்ட கேட்குறோம். இங்கே இருக்கக்கூடியவங்களில் எத்தனை எம்பி எம்எல்ஏ அவங்களுடைய பசங்க கவுன்சிலர் வரைக்கும் போங்க, அவங்களுடைய பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு இங்கே ஸ்கூல் நடத்துகிற எல்லாருமே முக்கால்வாசி பேர் திமுக காரங்க. எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீட் தேர்வை கொண்டு வந்து இந்த திமுக காரர் நடத்துகிற மருத்துவக் கல்லூரியில் வந்து டொனேஷன் வாங்கினா பாருங்க, அதெல்லாம் ஒழிச்சுக்கிட்டார். அதே மாதிரி இந்த தேசிய கல்வி கொண்டு வந்தால் இவங்க நடத்தக்கூடிய ஸ்கூலில் யாருமே சேர மாட்டாங்க அப்படிங்கிறது பயந்துட்டாங்க. அதனால் இதை எதிர்க்கிறாங்க. அது வணிகம், எங்களுடைய வணிகம் பாதிக்கப்படுதுன்னு கதறானுங்க. எங்களுக்கு அது நோக்கம் இல்லை. எங்களுக்கு ஏழைகள் முன்னேறணும், ஏழை குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி கல்வி கிடைக்கணும். அவங்க வந்து நாளைக்கு வளர்ந்து வரும்போது அந்த சமுதாயத்தில் ஒரே அளவில் அந்த கேள்விகளை வந்து எதிர்கொள்ளணும். அதுக்குண்டானது நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். ஓகே, இப்போது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கதா பார்க்குறீங்க? ஏன்னா நேற்று சேலம் அந்த நெடுஞ்சாலையில் ஒரு படுகொலை நடக்குது. இதற்கு முன்னாடி வந்து புதுக்கோட்டையில் சமூக ஆர்வலர் வெட்டி கொல்ல போகிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்காங்க? சட்டம் ஒழுங்கு இருக்கானே தெரியல. ஏன்னா அவ்வளோ கேவலமாக இருக்குது. சந்தி சிரிக்குது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸ் அப்படிங்கிறோம். அப்படியெல்லாம் போலீஸ் இருக்கிறாங்களான்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா சமூக ஆர்வலர் பேட்டி அதாவது ஒரு வீடியோ போடுறாரு, நான் வந்து எந்த நேரம் வேணாலும் கொலை செய்யப்படலாம் அப்படின்னு வீடியோ சமூக வலைதளத்தில் வருது. அது வந்த 2 நாளில் அவர் கொலை செய்யப்படுறாரு. அப்போது காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? காவல்துறையுடைய இன்னைக்கு வேலை என்ன தெரியுமா? டாஸ்மார்க் கடையை பாதுகாக்கணும். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. பிஜேபிக்காரன் எவனா போஸ்ட் போடுறானா, முதலமைச்சர் எகென்ஸ்டாக எவனாவது அவதூறு பரப்புறானா அவனை தூக்கு. இதுதான் வேலையாக இருக்குது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு இங்கே காவல்துறை கிடையாது. முதலமைச்சருடைய புகழை பாடுறதுக்கும் முதலமைச்சரை வந்து பாதுகாக்கிறதுக்கும் தான் இன்னைக்கு காவல்துறை இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுது தமிழக பாஜக. ஏன்னா இன்னைக்கு நேற்று வந்து இதில் சட்டமன்றத்தில் பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் ஒரு தரவு கொடுக்குறாரு. இல்லை 2024 இருந்ததை விட 25 கம்மியாக இருக்குது, அதற்கு முன்னாடி 23 இருந்ததை விட 24 கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு தரவுலாம் கொடுக்குறாரு. 23, 24 எல்லாம் யாரோட ஆட்சி சார்? இல்லை இவங்க ஆட்சியிலே தான் ஆட்சி படிப்படியாக நாங்கள் கம்மி பண்ணிட்டு வரோன்றாங்க சார். நல்லா கேட்டுக்குங்க, அவர் சொன்ன வார்த்தை அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது, ஆனால் குறைவாக தான் இருக்கான். அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுதுன்னா டிவியில் போகிறதெல்லாம் பொய்யா சார்? இல்லை மீடியாவில் நீங்கள் இப்படி ஒரு இதை நேரட்டிவ் செட் பண்ணுறீங்க அப்படின்றாரு. மீடியாவே இவங்க கையில் தானே சார் இருக்குது. மீடியா எப்படி நாங்கள் நேரட்டிவ் செட் பண்ண முடியும்? இந்த சமூக வலைதளங்கள் இந்த மாதிரி சார், மக்களுடைய பிரச்சனைகள் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேடுகட்ட அரசாங்கம் ஒழிக்கப்பட வேண்டும். ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து பொது பிரச்சனை பேசுனா அடுத்த 2 நாள் அவர் இருக்க மாட்டேங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாதகமான சூழ்நிலை இங்கே நிலவிட்டு இருக்குது. நம்ம ஆம்ஸ்டாக்கே எடுத்துக்கோங்க, நம்ம பார்த்துருப்போம் சார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்னு கூட பார்க்காம எப்படி வெட்டி கொண்டானுங்க. அது தனிப்பட்ட விரோதத்தில் சார். தனிப்பட்ட விரோதனால அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா சார்? இல்லை, தனிப்பட்ட விரோதத்தில் நடக்கிறதெல்லாம் வந்து அரசாங்கம் பொறுப்பேற்க முடியுமா சார்? அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அவருக்கே இந்த நிலைமை, அவருக்கே பாதுகாப்பு கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது சார் இந்த யார் அந்த சார் இவர் சொன்னார்ல சட்டம் ஒழுங்கு சூப்பர் அப்படின்னார்ல, யார் அந்த சாரை கண்டுபிடிச்சிருக்காரு? அது வரைக்கும் அந்த மாசு குறையாத அந்த உத்தமரை கண்டுபிடிச்சிட்டாங்களா சொல்லுங்க. இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த சிறப்பு விசாரணைக்குள்ளே அறிக்கை கொடுத்தாரு சார். அவர் ஒரு கைக்கூலி. எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டார். இங்கே இருக்கக்கூடிய கமிஷனர் வந்து திமுக கிட்ட எந்த மாதிரியான ஒரு புகழை பாடி அந்த பதவிக்கு வந்திருக்காருன்னு எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட நபர்கள்லாம் வச்சுக்கிட்டு காவல்துறை வந்து நாங்கள் போற்றி புகழணும்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ண மாட்டோம் சார். மக்களுக்கு இன்றைக்கி பாதுகாப்பு இருக்கா சார்? அந்த பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்கா? இன்றைக்கி எத்தனை இடத்துல சார் பாலியல் வன்முறை நடக்குது? வர்றது கம்மி தான். இந்த கேடுகட்ட அரசாங்கம் அண்ணா நகரில் நடந்த அந்த பாலியல் வன்முறைக்கு அந்த குழந்தைக்கு சுப்ரீம் கோர்ட்டு போய் சிபிஐ விசாரணை வேண்டான்னு கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க? இவன் அவ்வளோ ஒழுக்க சீலங்க தானே, கண்டுபிடிக்க வேண்டியதானே, ஏன் வேண்டானாங்க? சார் இங்கே சட்டம் ஒழுங்கே கிடையாது. காவல்துறைன்னு ஒன்று இருக்கானே கிடையாது. இல்லை. ஏன்னா அதனுடைய தலைவர் யார்? ஸ்டாலின். அப்போது அவரே செயல்பாடு இல்லை. அவர் வந்து அப்பா அப்பா அப்பான்னு அவரே புகழ் பாடிக்கிறார். அந்த அப்பாவோட ஃபோட்டோ மாட்டினா இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுறாரு. அப்பாவோட ஃபோட்டோ யார் மாட்டுவா? அவங்களுக்கு பிள்ளைங்க தானே மாட்டுவாங்க. அந்த பெண் குழந்தைகள் மாற்றம்னு ஒன்று இருக்குல்ல சார். அரசாங்கத்துடைய ஒரு நிறுவனத்தில் தானே சார் மாற்றோம். வேறு எங்கேயாவது கொண்டு போய் மாற்றோம் நாங்கள் எங்கேயாவது சார் கட்சி தீரவி தாரை வார்த்தை அப்பா அவர்கள்னா மாட்டினோம் சொல்லுங்கள். காவிரி பிரச்சனையில் வந்து எங்களுடைய உரிமையெல்லாம் விட்டு கொடுத்து அப்பா நான் மாட்டினோம். 1.5 லட்சம் மக்கள் செத்து இருக்கும்போது பதவிக்காக ஒன்று அப்பானா மாட்டோம்.
சொல்லுங்கள். யார் அந்த சாருடைய காவல் காத்து நிற்கிற அப்பா அப்படின்னு மாட்டினோம்? சாராய கடையில் கொண்டு போய் அவர் அரசாங்க நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொண்டு போய் டாஸ்மாக் நிறுவனத்தில் அப்பா கடைன்னு மாட்டிக்கிறோம். எவ்வளோ பெருமையான விஷயம் சார். ஓகே சார், குழந்தைங்க அப்பாவுக்கு பெருமை சேர்த்துறாங்க. இதை விட வேற என்ன சார் வேணும்? ஓகே சார். இப்போ இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் வந்து செந்தில் பாலாஜி வந்து டார்கெட் பண்ண போறாரோ? ஏன்னா 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டாரு. ஸோ இப்போ வர்ற 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்கோ? சார், தவறு செஞ்சால் கண்டிப்பாக அதாவது உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். வலைதளங்கள் என்ன பேசுறாங்கன்னா, ஏன் மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து ஊழலே செய்யலையா, செந்தில் பாலாஜி மட்டும் தான் செய்யறாரா? நேற்று பாருங்க, நம்ம பொன்முடி அவர்கள் அவருடைய மகனோட போய் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காரு. சார், எல்லாத்து மேலேயும் நடந்துட்டு இருக்கு சார். KN நேரு இருக்கட்டும், ரகுபதி கிரிமினல் ரகுபதி ஆகட்டும், சேகர் பாபு ஆகட்டும், எல்லாத்து மேலேயும் அந்த நடவடிக்கை தொடருது. புரியுதுங்களா? இடி எடுத்தது சார். இடி எதுக்காக உள்ளே வந்தாங்க சார்? மாநில அரசாங்கம் ஒரு FIR போடாமல் இடி உள்ளே வருவாங்களா? இவங்க போட்ட FIR தானே. மத்திய இங்கே பாஜகவா சார் ஆளுது? இல்லை, நாங்களா FIR போட்டோம்? இவங்க போட்ட FIRல இடி உள்ள வருது. அந்த இடியில் யாரோட அமைச்சருக்கு இருக்கார்? அதில் செந்தில் பாலாஜி இருக்கார். அப்போ செந்தில் பாலாஜியும் அதில் ஒரு குற்றவாளியாக வர்றார். அதனுடைய இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய மூலவர் MK ஸ்டாலின் தான் முதல் குற்றவாளியாக வர்றார். அப்போ இதை எப்படி நீங்கள் வந்து இடி வந்து ஒரு அமைச்சருக்கு எகென்ஸ்டாக போகிறாங்க, ஒரு முதலமைச்சருக்கு எகென்ஸ்டாக போகிறாங்கன்னு சொல்லுவீங்க? சார், இங்கே தவறு நடந்திருக்குன்னு மாநில அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இடி உள்ள வருது. கண்டிப்பாக எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல் 2026 நாங்கள் ஆட்சி அமைச்சோன்னே இந்த 34 பேரும் திகார் ஜெயிலில் கம்பி எண்ணுவாங்க. 1 2 3 4. அப்போ ஹிந்தி தெரியும் பாருங்கள் இவங்களுக்கு. எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக கம்பி எண்ணுவார். ஓகே சார். இப்போ நடந்த இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கரூர் எம்பியான ஜோதிமணியும் ஈரோடு எம்பியான அந்த பிரகாஷ் அவர்கள் பேசின பேச்சு தான் ரொம்ப சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்படுது. ஸோ அதாவது ஒரு மாநிலத்துக்கு உட்பட்டு கேட்க வேண்டிய கேள்வியை இங்கே பார்லிமெண்ட்டில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களை பாருங்கள். அதாவது சார், இங்கே வந்து அறிவே இல்லாதவங்கெல்லாம் அங்கே போனால் என்ன நடக்குங்கிறது ஒரு உதாரணம். இந்த மூதேவியெல்லாம் இங்கேருந்து அங்கே போய் இந்த ஜோதிமணி ஆளுகள்லாம் செவிரேறி குதிச்சு, யார் செந்தில் பாலாஜி நீங்கள் பேசிகிட்டு இருந்தோம்ல, செந்தில் பாலாஜி ஆஃபீஸ்க்குள்ளேருந்து வெளியில் வந்து அந்த திமுக காரங்கிட்டிருந்து தப்பிக்கிறதுக்கு செவிரேறி குதிச்சு அந்த MP அங்கே போய் தற்கொலையினுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவர் செருப்பை கழட்டி அடித்த மாதிரி பதில் சொன்னார் அஸ்வினி வைஷ்ணவ். அதாவது உங்கள் மாநில அரசாங்கம், உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் என்ன தரவு தர்றாங்களோ அதைத்தான் நாங்கள் தருவோம். நீங்கள் போய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் இருக்கிறார் இல்லையா MK ஸ்டாலின், அவர்கிட்ட சொல்லுங்கள், சரியான தகவலை தர சொல்லுங்கள். அப்போ வந்து நாங்களும் சரியான தகவல் தரோம். இதுலேயே பாருங்க, நீங்கள் சட்டம் ஒழுங்கு கேட்டீங்களே, அது இதுலேயே வந்துடுது பாருங்கள். சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் தற்கொலைகள் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும்ல. ஒன்று அவன் எதுக்கு சார் தற்கொலை பண்ணிக்குவான்? ஒன்று அவனோட இடத்த யாரா ஆக்கிரமிச்சிருப்பான். யார் பண்ணுவா? திமுக காரனாக தான் இருப்பான். அவன் யாரையாவது ஒரு பியூட்டி பார்லரில் போய் அடிச்சிருப்பான். யார் அடிச்சிருப்பா? திமுக காரனாக தான் இருப்பான். ஒரு பிரியாணி கடையில் போய் சண்டை போட்டிருப்பான். மன உளைச்சல் காலாயிருப்பான் சார். யார் அடிச்சிருப்பா? திமுக காரனாக தான் இருப்பான். ஒரு பேக்கரியில் போய் சண்டை போட்டிருப்பான். யார் அடிச்சிருப்பா? திமுக காரனாக தான் இருப்பான். ஸ்டாலின் அவர்கள் போய் மன்னிப்பு கேட்டார் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அந்த மன உளைச்சல் இருக்கிற எல்லாருமே நேராக என்ன பண்ணுவான்? ட்ரெயினில் போய் தற்கொலை பண்ணிக்குவான். அப்போ சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தால் அவன்லாம் ஏன் சார் தற்கொலை பண்ணிக்க போகிறான்? அப்போ இந்த கேடுகட்ட அரசாங்கம் கண்டிப்பாக 2026 ஒழிச்சே ஆகணும். அந்த பிரகாஷ் அவர் சொன்னீங்க MP, அவர் போய் தெருநாய் நிறையா இருக்குது, அதுக்கெல்லாம் கடிக்குது, கண்ட்ரோல் பண்ணுங்கிறார். சார், இது எல்லாம் தமிழக சட்டசபையில் கேட்க வேண்டிய கேள்வி சார். எங்கே போய் என்ன கேள்வி கேட்குறதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அங்கே போய் எங்களுக்கு மெட்ரோ வேணும், பணம் கொடுங்கன்னு கேட்கலாம். எங்களுக்கு வந்து 2 மொழி தான் தெரியுது, 3வது ஒரு மொழி சொல்லித்தரக்கூடிய நவோதயா பள்ளி கொடுங்கன்னு கேட்கலாம். இதுவரை கேட்டிருக்காங்களா யாராவது? கேட்கல. எங்கள் மாநிலத்து எங்களுடைய இதுக்கு வந்து ஒரு அணை கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். மக்கள் பிரச்சனையும் பேசலாம். ஏதாவது பேசியிருக்காங்களா? ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே என்ன பேசணும், ஒரு நாடாளுமன்றத்தில் போய் என்ன கேட்கணும்னு கூட இந்த தற்குறிகளுக்கு தெரியறது கிடையாது. இவங்களுக்கு வந்து 40 இருந்தால் என்ன, 60 இருந்தால் என்ன சார்? இவங்க இங்கேருந்து அங்கே போய் மிச்சர் சாப்பிட போகிறாங்க, வடை பஜ்ஜி சாப்பிட போகிறாங்க. இப்போ மோடி வேற எல்லா இடத்துலையும் AC பண்ணி வச்சுட்டாரு. ஜம்முன்னு வேற கேண்டீனில் வடை பஜ்ஜி சூடாக தர்றாங்க. இல்லை, இன்னும் நேற்று கூட போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட் வளாகத்திலே தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக. சார், அது யார் சொன்னாங்கன்னு கேட்குறேன். அதுதான் கேட்குறாங்க. இவங்க பாட்டு ஒரு பக்கம் போராடிட்டே இருக்கிறாங்க. எதை மறைக்கிறதுக்கு? இந்த 1000 கோடி ஊழல் மறைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இல்லை, 2026 எப்படி இருந்தாலும் நம்ம சென்சஸ் எடுக்க தானே போகிறோம், அதுக்காக நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இப்போயே போராடுறோம் அப்படின்றாங்க. சார், சென்செக்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க தானே சொல்கிறாங்க. சென்செக்ஸ் எடுக்கணும்னு யார் சொல்கிறா? இவங்க தானே சொல்கிறாங்க. அப்போ எடுக்கணும்னு சொல்கிறாங்களா, எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா?
எடுக்கணும்னு கேட்குறது இவங்க தான். அப்போ எடுத்தால் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணிடுவீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ இதுலேயே ஏதோ உள்குத்து இருக்குல்ல சார். இவங்களுடைய இதெல்லாம் இந்த போலி நாடகமெல்லாம் எதுக்காகனா இவங்க ஊழலை மறைக்கிறதுக்கு தான் சார். கண்டிப்பாக சார், டெல்லியில் கெஜ்ரிவால் அவர்கள் எப்படி ஜெயிலுக்கு போனாரோ சரிங்களா, அங்கே துணை முதல்வரும் ஜெயிலுக்கு போனார் சரிங்களா, அதே மாதிரி சத்தீஸ்கரில் முதல்வரும் ஜெயிலுக்கு போனார். அதே எல்லாம் சாராய ஊழல் தான். அதே மாதிரி இங்கே மிகப்பெரிய அளவில் சாராய ஊழல் நடந்திருக்கு. இதில் கண்டிப்பாக முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவார், துணை முதல்வரும் ஜெயிலுக்கு போவார். மிரட்டலா பாஜகவோட சார் நாங்கள் ஏன் சார், நாங்களாம் ஒரு அப்பாவிங்க சார், நாங்கள் ஏன் மிரட்ட போகிறோம்? திமுக கார மாதிரி இரும்பு கரமாக வச்சுருக்கிறோம் சார், சாதாரண கரம் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் என்ன வந்து மிரட்டிப்பார், தொட்டுப்பார், சீண்டிப்பார் நான் வீரவசனம் பேசிகிட்டு இருக்கிறோம் சார். நாங்களாம் காலையில் போராட்டத்துக்கு போனோம்னா பேசாமல் அரெஸ்ட் ஆகுனா அரெஸ்ட் ஆகி போய் மண்டபத்தில் உட்காந்து சாயந்தரம் விடுங்க சார்னு கெஞ்சி கூத்தாடி வந்துக்கிட்டு. நாங்களாம் அப்படி பண்ண முடியுமா? திமுக கார மாதிரி பண்ண முடியுமா சார்? அராஜகம் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார், தலைவர் அண்ணாமலை இருக்கிறார். அவர் என்ன வழியில் சொல்கிறாரோ அந்த வழியில் செய்வோம். நாங்கள் திமுக கார மாதிரி அடிதடி கிடையாதுங்க. நாங்கள் ஒன்றும் வந்து கிரிமினல்ஸ் கிடையாது, ஹிஸ்ட்ரி சீட்டர் கிடையாது. பிஜேபிக்கார ஒன்றும் ஹிஸ்ட்ரி சீட்டர் கிடையாது. திமுக கார மாதிரி அடிதடி, கல் எடுத்து அடிக்கிறது, பஸ் எரிக்கிறது, ரோட்டை மறிக்கிறது, கவர்னர் மாளிகையில் போய் அந்த பணத்தை சுமந்துட்டு போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்களுக்கு பார்க்க தெரியாது. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அந்த அறவழியில் நாங்கள் போராடுறோம், மக்களுக்காக நிற்கிறோம். இதுவரை எங்களோட தங்கள் கருத்துக்களை பதிவு மாட்டி சார். நன்றி பிரதர். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இப்படி திடீர்னு ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற புகழ் இருக்குல்ல சார், அது வந்து கிரக அமைப்புல ஒருத்தவங்க பிறக்கும் போதே எழுதப்பட்ட ஒண்ணுதானா, திடீர்னு அது நிகழக்கூடிய ஒரு மாற்றமா? என்ன நடக்குது ஜோதிடத்துல? கண்டிப்பாக இது மாதிரி பல பேர் இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கட்டும், பல பேர் இருக்காங்க. கிரக மாற்றங்கள் தான், கிரக நிகழ்வுகள் பிறப்பிலேயே இருக்கும். இது அந்த நேரம் நொடி பொழுது வரும்போது மோடிஜி, நீங்க மோடிஜியை வந்து 50 வயசு வரைக்கும் யாருக்கு தெரியும்? அவர் ஒரு காரியகர்த்தா. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.